என் கையில் முதல் வந்த வெளிநாட்டு காசு லண்டன் காசு இது எல்லாத்தையும் வீடியோவில் எல்லாத்தையும் நான் வீடியோவில் பகிர்றபடியால் தெரியும் எனக்கு ஓடர்கள் குறைஞ்சிட்டு நான் ஒரு பட்ட மாதிரி உண்மையில நான் ஒரு பட்ட மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட் இந்த உப்பு கருவாடை விட அது சும்மா சுட்டு சாப்பிட்டு அப்படி ஒரு சுடவே பக்கத்து வீடு இல்லாமல் எனக்கு தெரியும் அவ்வளோ ஒரு வாசனை தெரியும் அவங்களும் வந்து தெரியாம கதைக்கிறாங்க இப்போ அதுக்கு தான் நம்மளுக்கு மறுபடியும் சொன்னது உங்களுக்கு அதை பிடிக்க இல்லை போல நடக்குது நான் அப்போ வீடியோலாம் வீடியோ கொல்லாம் காட்டினேன் இதை நான் கையில் எடுத்து எல்லாத்தையும் வெளிப்படையாக நடந்து கொள்றீங்க அது உண்மை தான் எல்லா விஷயத்தையும் கதைக்காதேங்கோ எல்லா விஷயத்தையும் காட்டாதேங்கோ எல்லாட்ட கண்ணு நல்ல கண்ணு நினைச்சா எல்லாட்ட மனசு நல்ல மனசு நினைச்சிடாதேங்கோ அப்போ இதை தவிக்கணுமோ அதுகளை தவித்து கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எங்கேயோ வந்துடுவீங்க எல்லாட்ட கண்ணு நல்ல கண் தான் அப்படி இருக்க எனக்கு வந்து கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கிறா இந்தா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ இதை வந்து முதல் முதலாக தந்துருக்குறேன் இப்படி சாமான் எடுத்துட்டு முதல் முதலாக ஒரு $1 கொடுத்துட்டு போகணுன்னு சொன்னால் அந்த அக்கா தான் கொடுத்துருக்குறா நாங்கள் எங்கள் உண்மையில் யாழ்ப்பாணத்துக்காரர் தான் இந்த உரைப்பு கூட சாப்பிட்றோன்னு சொல்லலாம் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பாக்கள் அவங்களெல்லாம் கட்டத்தூள் எல்லாம் சேர்ப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டுன்னா எங்களோட வீட்டில் தான் இன்றைக்கி என்ன காணொலி பார்க்க போகிறோம்ன்றா காணொலி பார்க்க முன்னால் வீடியோக்கு வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு அதாவது வந்து இன்றைய காணொலி என்னென்னு பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து எங்களுடைய வீட்டுக்கு நான் இல்லை ஃபோனையும் கொண்டு போயிட்டேன் வெளியில் அப்போ சுவிஸ்லேருந்து ஒரு அக்கா வந்தவா பேர் உட்படையில் பேரெல்லாம் தெரியும் நல்ல மாதிரி கதைக்கிறவா ஆனாலும் சர்மிட்ட வந்து வீட்டில் கதைச்சி கொண்டு போவேன் ஒவ்வொரு நாளும் கோழி கொக்கை இருக்குது போய் பார்த்தா இங்கே முட்டை இருக்குன்னு தெரியல ஆட்டிய பக்கத்து கோழி மேய்ச்சல் கோழி வழியில் முட்டைறதானே சரி அப்போ வந்திருந்தவா வந்த பொழுது அதாச்சும் வரக்கு முன்னமே சர்மிட்ட வந்து ஒரு சில ஆர்டர் கொடுத்துருந்தவா என்னென்ன சாமான் அது அரிசி மாவும் உளுத்த மாவும் தூள் உளுத்தமா ஆனால் தூள் தான் கூட என்ன தூள் எத்தனை கிலோ தூள் 4 கிலோ தூள் 4 கிலோ என்ன சொன்னால் அவங்கள்ட அப்பம்மாவா அவைகளுக்கு கொடுக்க வேணுமான்னு சொல்லி உங்களோட கறி வைக்கிறதுல அதாச்சும் இந்த குழம்பு கறி எவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கலாம் அவன் சாப்பிட்டது மாதிரி சொல்லியிருந்தேன் கூடுதலாக இந்த சமையல் இல்லை இப்போ அவங்க எல்லாமே நோட் பண்ணுவாங்க தானே இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் நோட் பண்ணீங்க இப்போ தூள் செய்கிறேன்டா தூள் கூடுதலாக எல்லாம் சொன்னவியல் யாழ்ப்பாணத்து முறைப்படி சரியான அந்த காலத்தில் தூள் திரிக்கிற மாதிரியே சரி நீங்கள் திரிக்கிறீங்கன்னு சொல்லி உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கிறது கறி எல்லாமே வந்து நல்ல டேஸ்ட்டாக அந்த எண்ணெய் படந்த மாதிரி நாங்கள் எவ்வளவுதான் கறியை வச்சாலும் நாங்கள் போடுற தூள்லாம் அந்த கறி எண்ணெய் படறதுக்கு சிலவே சொல்லுவீங்கன்னா நாங்கள் தாளிக்கு எண்ணெயை கூட விட்டால் எண்ணெய் படந்தேன் அப்படி இல்லை நாங்கள் வைக்கிற கறியாலேயே மேலே எண்ணெய் படந்து கொண்டு வரோம் வேறு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குமே அந்த கறி வற்றி கொண்டு இருக்க எண்ணெய் படக்கிறது அதோட டேஸ்ட் அப்போ நாங்கள் செய்கிற தூள் சரியான முறையில் செய்யணும் ஏதோ தானோன்ற மாதிரி செய்தால் ஆனால் இப்போ இந்த முறை நான் சம்டைம் உரைப்பை கொஞ்சம் குறைச்சினோன்னா வெயில் இல்லை சரியான அப்போ கொஞ்சம் செத்தலை குறைச்சிட்டு மல்லியை கொஞ்சம் கூட போடணும் அதால் சில டைமில் என்னடா கலரை காணலன்னு தூள் அள்ளி போட வேண்டியா கிடக்குது நீங்களும் இப்போ என்ன சொல்ற கூடுதலாக வெளிநாட்டிலேருந்து அன்னைக்கும் அனுகிட்ட வந்து ஒரு அக்கா கேட்டிருந்தோட கதை கேட்க உங்கள் தூள் வந்து உங்களோட அம்மாக்கள் செய்கிறோன்னு தான் தூள் வந்து சில பேர் அங்கே வந்து என்ன சொல்கிறது செத்தல் சேர்க்கிறீல போல நான் நினைக்கிறேன் இல்லை அங்கே செத்தலை குறைச்சி மல்லியை கூட சேர்ப்பாங்க மற்றது மிளகு சேர்ப்பாங்க ஏன்னு சொல்லி சொன்னால் உரைப்பு குறைச்சி தான் சாப்பிட்றவங்க நாங்கள் எங்கள் உண்மையில் யாழ்ப்பாணத்துக்காரர் தான் இந்த உரைப்பு கூட சாப்பிட்றோன்னு சொல்லலாம் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பாக்கள் அவங்களெல்லாம் கட்டத்தூள் எல்லாம் சேர்ப்பாங்க அந்த குறைப்பு கூட நாங்கள் கூடவா சாப்பிட்டு அப்படி எங்களை பழகிட்டுது ஆனால் அவ்வளவுமே உடம்புக்கு கூட அதேண்ணா இப்போ இந்த வெயிலுக்கெல்லாம் பயிரெல்லாமே சரியா கூட சாப்பிட்டா நாங்கள் சொன்னது பிழைச்சிட்டு சுவிஸில் லண்டன் நான் தான் மாற சொல்லிட்டேன் லண்டன்லேருந்து வந்தவா சுவிஸில் லண்டன்லேருந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஆள் உண்டு அப்போ மென்மேலும் தொழில் வளர ஒன்று நிறைய நேரம் வந்து கதைச்சிருந்துருக்கிறேன் கதைச்சிட்டு அவள் என்னட்ட சொன்னது தூளும் மற்றது அரிசி மாவும் ஆனால் வாங்கின சாமான எவ்வளோதுக்கு இவ்வளோ வந்து கனகாசு இல்லை அவ்வளவு என்ன தூள் எல்லாமே என்ன விலை 4 கிலோ தூள் மற்றது இந்த உளுத்தம்மா அது நான் தான் கொண்டு திருச்சி கொண்டு அவங்க போக கொண்டு போகிறபடியே அவங்களுக்கு அந்த வெயிட்டுக்குள்ளே போட்டுக்கணும் இதே அனுப்புறேன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குற காசை விட அனுப்புகிற காசு கூட அப்போ உண்மையிலே வந்து அவ்வளோத்தையும் வாங்கிட்டு தான் சொல்லியிருந்தேன் அவங்க வரும்பொழுது காசு வந்து மாற்றி கொண்டு வரல எவ்வளவு சாமான்னு சொல்ல எவ்வளோன்னு சொன்னேன்னு எவ்வளவு தூளுக்கும் அரிசி மா எல்லாம் சேர்த்து 18,000 ரூபா வந்தது 18,000 அப்போ பாருங்க வந்து கொடுத்துட்டு போனது வந்து இந்த காசு 50 ரூபா வந்து கொடுத்துட்டு போனவா நீங்கள்
சரி சொன்னது தான் வந்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி அப்போ வேணான்னு சொல்லி அப்போ அவங்களே நேரவே வந்து என்னோட சந்தோஷமாக கதைச்சி அந்த சாமானியம் எடுத்து கொண்டு போனவங்க அதை நான் கொடுக்கல என்ன சொல்லுங்க எல்லா நெடுவலும் காட்டினது எதிர்ப்பி வறுக்கிறதுன்றதையும் காட்டி கொண்டு இருக்கிறதோன்னு சொல்லிப்பட்டு கூடுதலாக என்னோட வீட்டு எல்லாம் வந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு வாங்க தட்டை விட எடுப்பாங்க சில நேரம் இந்த பலர் ஐட்டம் எல்லாம் எடுப்பாங்க எல்லாத்தையும் வீடியோவில் எல்லாத்தையும் நான் வீடியோவில் பகிர்றபடியால் தெரியும் எனக்கு ஓடர்கள் குறைஞ்சிட்டு நான் ஒரு பட்ட மாதிரி உண்மையில் நான் ஒரு பட்ட மாதிரி போட்டேன் அப்போ பார்த்தேன் எல்லா உண்மையில் நிறைய பேர் என்னோட கதை சார் நீ இப்போ நீங்கள் செய்கிற தொழில் எல்லா விஷயத்தையும் வீட்டில் என்ன செய்தாலும் எல்லாத்தையும் காட்டாதேங்க அது கண்ணூர் நான் ஒரு மாதிரி எல்லாமே அந்த நீங்கள் நல்ல மாதிரி போகிறது எல்லாமே நாளைக்கு அந்த என்ன சொல்லுங்க செய்ய இல்லாத மாதிரி மற்றது ஓடர்கள் நீங்கள் எடுத்து அப்படியான பிரச்சனைங்க எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளாதவங்க கொண்டு அப்போ தான் நான் பார்த்தேன் உண்மையும் அதுதானே என்னென்னு சொன்னால் இப்போ ஃப்ளைட் ஓடாத ஒரு காரணத்தால் ஓடர் இல்லை தான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் இப்போ ஓட வெளிக்கிட்டாரு அந்த பழையசும் எனக்கு அப்படி இந்த நான் வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பதிவு செய்த கையோடையே அவ்வளோ ஓடர்கள் வந்தது நல்ல மாதிரி செய்து கொண்டு வந்தேன் நான் அவ்வளோ ஒரு சேரம் சந்தோஷம் இதோட செய்து கொண்டு வரையில எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஓடரும் இல்லாமல் அன்றைக்கு சரியான கஷ்டமாக கிடந்தது அப்போ அவங்க எனக்கிட்ட என்ன சொன்னாங்க அவன் வந்து என்னென்னு சொல்கிறது இந்த முறை தான் வந்து முதலாக இப்போ நாங்கள் இந்த டொலர் காட்டினோன்னு கொடுத்தது 18,500 11,000 சாமானுக்கிட்ட வேறு இல்லாமல் மொத்தமாக கணக்கு சொன்னது அப்போ இதை வந்து முதலாக தந்துருக்குறேன் இப்படி சாமான் எடுத்துட்டு முதலாக ஒரு ஆள் $1 கொடுத்துட்டு போகணுன்னு சொன்னால் அந்த அக்கா தான் கொடுத்துருக்குறா இது வந்து 50 ரூபா அப்படி நீங்கள் மாற்றினா அப்படி 23,000 ரூபா கிட்ட வரும் அதில் பார்த்தாலும் 5,000 சாரி 5,000 ரூபா கிட்ட வருமோ 5,000 ரூபா கிட்ட வரும். ஆனால் சில பேர் என்ன செய்கிறவங்கன்னா இப்போ எங்களுக்கு அதே காசை மாற்றி போட்டு கொண்டு தருவாங்க இவங்க $1 தந்த சர்மி இவ்வளோ மினக்கட்டு எங்களுக்கு கஷ்டப்பட்டு செய்யல வெளியில் நாங்கள் வாங்க போய்க்கல சரியான டேஸ்டான இதையும் இருக்காது மற்ற இவ்வளோ மினக்கட்டு செய்து தர மாட்டேன் ஏதோ தானே செய்வாங்க அப்போ இந்த மன சந்தோஷமாக இதை $1 வச்சுருங்கன்னு சொல்லி தான் இப்போ என்னடா முதல் வந்த $1 நான் மாற்றவே இல்லைன்னு இதை பேசிக்க இவர் என்னட்ட இருந்து வாங்கி தட்டை பேசிக்க வச்சுருக்கிறாரு அப்படி இருக்க எனக்கு வந்து கொண்டு தந்துட்டு போயிருக்கிறா இந்தா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இது ஒன்று கொண்டு வந்துருக்குறா அதே மாதிரி உங்களுக்கு இந்த கை க்ளோஸ் ஒன்று கொடுத்துருக்கு போயிருக்கிறா க்ளோஸ் போட்டு இது செய்ததுக்கு ஊதியம் கொடுத்துருக்குறா இதுதான் உண்மை. ஓகே அதுலேயும் வந்து என்னென்னு சொல்கிறது சாக்லேட் ஒன்று மாயம் கொண்டு வரையில பிள்ளைகளுக்கு அது மாயம் கொடுங்கன்னு சொல்லி இருந்தவங்களுக்கு அப்போ இப்படி வந்து இன்னும் என்னென்னு சொல்கிறது இப்படியே வந்து இல்லை அவங்க சாக்லேட் கொண்டவங்களாம் என்னென்னு சொன்னால் தாங்க நிறைய உறவுகள்கிட்ட போயிட்டு வந்ததானே இருந்ததெல்லாம் முடிஞ்சது சார்மி குறைநிக்காதீங்க கொண்டு வரலையேன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்க அக்கா பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்றவில்லான்னு சாக்லேட் இதில் ஒன்றுமே நினைக்கல இல்லை நாங்கள் கொண்டு வந்து நான் தெரியுமே எல்லாம் முடிஞ்சு தெரியும் தான் நிறைய உறவுகள் வீட்டில் வந்து நிற்க போய்க்க கொண்டு போனது மற்ற இந்த வெயிலுக்கெல்லாம் நிறைய கரைஞ்சும் போட்டுதான் அப்போ அதால் தருமி அதை கொண்டு வர்ற பொருள் நல்லதாக கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காக அப்போ அதெல்லாம் தான் போயிட்டுது மற்ற தேரவாசி கொடுத்துட்டோம் குறைநிக்காங்க அடுத்த முறை வரைக்க பார்ப்போம்னா ஆனால் அதை குறைநிக்கவே உண்மைக்குமே நாங்கள் வந்து நீங்கள் எங்களோட வீட்டை வாராக்கள் சரியா எவரிடையுமே நாங்கள் ஒன்றையுமே எதிர்பார்க்கல. இப்போ நாங்கள் வந்து சொல்கிற விஷயம் ஒன்று தான். இப்போ எண்டையை கூட சொல்ல வந்தது நான் தான் சொன்னான் இவா வந்து சில வழியில் நான் படுது அப்படின்ட்டு வீடியோலாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும் சில பேர் நிறைய பேர் வந்து கதைக்கிறாங்க. சில விஷயங்களை வந்து நாங்கள் பப்ளிக் பண்ணத்தான் வேணும். பப்ளிக் பண்ணாதான் இப்போ சாமி வந்து இதை செய்யலையான்றது வந்து தெரியும். அந்த ஊருக்குள்ளேயும் வந்து இப்போ அந்த தூளுவல் தட்டை வடையல் செஞ்சு நிறைய பேர் வந்து எடுக்கிறவங்க. ஆனால் அந்த வடை சுடுற விதம் எல்லாமே வந்து காட்டின வழியால் நாங்கள் அதை ஒரு வீடியோ காட்ட பார்க்குறவங்களுக்கும் அது பூரா இருக்கு என்னடா காட்டினது திருப்பி காது வித்தியாசமாக போட்டால் தான் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குமே நான் பார்க்குறவைக்கு. அப்போ ஒரே காணொலி மற்றது நான் உண்மையில தொழில் விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். இப்போ தான் மூடர் 1-2 வருது. அதில் நான் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதாலையும் மூடர்கள் எடுக்கிறது கஷ்டம். மற்றது என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும் நான் காட்டுறதாலையும் எல்லாமே எனக்கு அந்த கைமறி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகினது. அப்போ நிறைய அம்மாக்கள் அக்காக்கள் என்னோட கதைக்கவிய ஃபோன் எடுத்து கதைக்க சாமி எல்லாத்தையும் வெளிப்படையாக நடந்து கொள்றீங்க அது உண்மை தான். எல்லா விஷயத்தையும் கதைக்காதேங்கோ எல்லா விஷயத்தையும் காட்டாதேங்கோ எல்லாட்ட கண்ணு நல்ல கண்ணு நினைச்சா எல்லாட்ட மனசு நல்ல மனசு நினைச்சிடாதேங்கோ. அப்போ இதை தவிக்கணுமோ அதுக்கெல்லாம் தவித்து கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எங்கேயோ வந்துடுவீங்க. எல்லாட்ட கண்ணு நல்ல கண் தான் பார்த்து அதை எடுத்துக்கொள்கிற விதம் தான் வேறையாக இருக்கும். கண் எல்லாம் நெல்லந்தான் இல்லை அதுக்கு நான் ஒரு தண்டு சொல்லுவேனே அதுதான் உண்மை. அதுக்காக இப்போ அவங்க வந்து எங்களுக்கு கெடுதல் செய்ய போகிறது இல்லை ஒன்றுமே தண்டது இல்லை. இந்த என்ன சொல்லுங்க நான் ஊறுபட்ட மாதிரி எங்களுக்குள்ளேயே இருப்பாங்க தெரியுமா. இப்போ எங்களுக்குள்ளே இருக்கீங்க நாங்கள் கொஞ்சம் வளர்ற மண்டாவிலே பிடிக்காமல் இருக்கிறாங்களும் எத்தனை பேரும் இருப்பாங்க. அப்படி இருக்கீங்கள அந்த என்ன சொல்லுங்க எல்லாருமே நல்ல மனசோட அது தானே. இப்போ
ஒரு மோட்டிவேஷனாக சரி இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லி சந்தோஷமாக அது என்ன ஓடர் வந்தது செய்தானே இப்போ ஓடர் வாருது அந்த ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஆர்வத்தோடு கேட்பாங்க ஓடர் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு ஓடர் ஒன்று இல்லை தானே அப்போ கொஞ்சம் வாழ்ந்த பாடு கஷ்டமாக இல்லை ஆனால் என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்கள் வந்து இப்போ வெளியில் சாமி வந்து இப்போ காண்றோம் எல்லாத்தையுமே தான் ஒன்றான்றோம் நாங்கள் வந்து வீடியோஸ் நாங்கள் எல்லாத்தையுமே வந்து காட்ட வேணும் பண்ணுறது தான் நினைக்கிறது அது இப்போ தொழில் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி வா வந்து ஒரு ரதம் நான் வந்து ஒரு ரதம் நான் சொன்னாலும் அதான் நான் அடிக்கடி சில வழியில் கொள்வதும் பாடுறது நான் சொன்னாலும் அதை வந்து ஒன்றையும் கேட்டுக்கொள்றதில்ல அப்படியா இது வேண்டாம் காட்ட வேண்டாம் நாங்கள் இதுவரைக்கும் செய்த விதம் எல்லாமே வந்து முதல்ல நாங்கள் வீடியோ போட்டிருக்கிறோம் என்ன வீடியோ போட்டிருக்கிறோம் பதினடியால் தான் நாங்கள் அதோட வந்து வந்து காட்டிக்கொள்ளையில் இப்போ மறுபடியுமாக வந்து புதுசாக உங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் ஸ்பெஷலாக எடுத்துக்கொள்றதா இருந்தால் கூடுதலாக அந்த தட்டத்தில் தட்டோட வந்து கேட்டு எடுக்கிறவங்க அன்றைக்கும் மட்டக்களப்புலேருந்து வந்தவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போனவங்க இப்போ ஊருக்குள்ளேருந்து பார்த்தா நிறைய பேர் வந்து எடுக்கிறவங்க தட்டை வடை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னால் கூட தூள் மற்றது வந்து என்ன உளுத்தம்மா அரிசிமா சரக்கு தூள் கணக்கு இப்போ தெரியும் தானே எங்கள் யாழ்ப்பாண தைக்கியம் எல்லாமே எடுப்பாங்க ஆனால் நியாயமானவன் அநியாய விலைக்கு கொடுக்குறது இல்லை இப்போ எனக்கு நார்மலாக ஒரு கொஞ்சம் லாபம் அதுக்கு மினக்கிறதுக்கு லாபம் வந்தால் காணும் அதுக்காக அதிகமாக ஆசைப்பட சில பேர் சரிக்கு சமம் இப்போ சாமான்ட விலைக்கும் லாபத்தையும் சரிக்கு சமம் வைக்கிறாங்க அப்படி நான் வைக்கிறதே இல்லை என்னோட வாங்கினவே சொன்னவே வெளியில் நாங்கள் வேறு இடத்துல எடுத்துருக்கோம் கூடவே இருக்கு ஆனால் உன்னிட்ட குறைவாக இருக்குன்னு சொல்லி இப்போ சில சாமான்கள் ஒரு 100 200 விலை ஓடி இருக்குது தான் அதிகமாக ஆகலும் ஆசைப்படக்கூடாது என்ன ஆசைப்பட்டோம்னு சொல்லி சொன்னால் என்ன அதிகமாக ஆசைப்பட்டோம்னு சொன்னால் அப்புறம் இன்றைக்கு தர்ற ஓடர் நாளைக்கு தர மாட்டாங்க. மற்ற இன்னொரு விஷயம் எனக்கு நான் என்ன சொன்னால் உண்மையாகவே நான் செய்கிற விஷயங்களை ஒன்றையுமே வந்து நேர்மையாக தான் செய்கிறது. ஒரு அக்கா வந்து சாமான் எடுத்து வாம்பாட்டை எடுத்தது அப்போ கருவாடுகள் வந்து சில வழியில் நான் போய் வாங்கி கொடுக்குறேன் நான் போன முறை நீ தான் வாங்கினா அவள் கேட்ட டைம் அக்கா கேட்ட டைம் இல்லை அவள் சொன்ன கருவாடு அந்த என்னது நெத்தலியில் அடுத்த மங்கு கருவாடு சொன்னோம் அப்போ அந்த டைம் சீசன் இல்லை அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் தொண்டன் கருவாடு உண்மையில நாங்கள் பாவிக்கிற நாங்கள் ஓகே அவைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும் தானே அப்போ தொண்டனை வாங்கி அவங்களுக்கு அனுப்பினான் அவங்களுக்கு அதை பிடிக்கல போல் நடக்குது நான் அப்போ வீடியோலாம் வீடியோ கொல்லிலாம் காட்டினேன் இதை நான் கையிலடைய சூடாக கருவாடு வேறு அவங்க என்னடா இப்போ மரக்கறிகளுக்கு போட்டு சமைக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டவா அப்போ அனுப்பினா அவங்களுக்கு அதை பிடிக்கல போல் நடக்குது அந்த கருவாடு. இதில் முக்கியமான விஷயம் உண்டு கருவாடுன்றது வந்து நீ ஊருக்குள்ளே நாங்கள் எடுக்க ஊருக்கு எடுக்கிறது வந்து புது கருவாடாக இருக்கும் நல்ல கருவாடு பேக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. விலை தான் உண்மையிலேயே வந்து விலைன்னு சொன்னால் நினைக்கிற அளவு பெரிய விலை இல்லை. மற்றது வந்து மீன் இப்போ இந்த மாதம் நீங்கள் சில வழியில் 3 மாதத்துக்கு முன்னம் சூடை வாங்கியிருக்கலாம் அதாச்சும் வந்து 150 ரூபா 100 ரூபா இருந்துக்கும் சூடை. ஆனால் இந்த மாதம் வந்து 800 ரூபா போகுது சூடை 1 கிலோ சூடை வந்து 800 ரூபா போகுது. அதே மாதிரி நெத்தலி என்ன அதான் சொல்கிறேன். அப்போ அப்பேக்க வாங்கின சூடை இந்த கதையாக வந்து கதைப்பாங்க ஐயோ 30 ரூபா போகும் 20 ரூபா போகும்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு பாருங்க இப்போ எங்கிட்ட இப்போ மீன் விலையாக இருக்கும் ஒரு சீசனுக்கு நல்ல மீன் படைக்கும் மீன் விலையாக குறைவாக இருக்கும். அதே மாதிரி தான் கருவாடும் விலை ஏறுறாங்க எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி சொல்லியிருக்கிறேன். இந்த கருவாடு வந்து கொஞ்சம் தங்களுக்கு பிடிக்கவும் இல்லை விலை கூடிட்டு மாதிரி அப்போ நான் கேட்டு நான் விலை கூடிட்டேன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஸ்னோமலா விளாங்கம் கொடுத்த தொண்டன் கருவாடுன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரக்கணக்கிலையும் இல்லை பெரிய அளவில் காசுன்றது இல்லை. அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னேன். நான் முதல் வந்து 100 ரூபாய்க்கு விற்றுருக்கும் 1 கிலோ சூடை இப்போ வந்து 800 ரூபாண்டேக்கு அந்த 800 ரூபாய்க்கு சூடையை வாங்கி தான் சில பேர் கருவாடு போடுறோம். நட்டது இது ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் கடையில் போய் வாங்கி இப்போ நாங்கள் கிடக்கிற வீட்டில் வாங்குறதுல ஒரு விலை இருக்குது கடையில் வாங்குற ஒரு அப்போ நான் வாங்கினது அவசரம் அந்த டைமில் 1 கிலோ எக்ஸ்ட்ராவாக போடணும். ஏன்னா அந்த வெயிட் அவன்கிட்ட 15 கிலோ 14 கிலோ 15 கிலோவுக்கு மேலே போட்டால் அந்த காசு பொறுமதி கொஞ்சம் அப்போ அந்த 1 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா அவசரப்பட்டு தான் போய் வேணும். அவ சொன்ன கருவாடு இல்லை அவசரத்தால் ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே தான் நான் அந்த கருவாடை அரேஞ்ச் பண்ணி கொண்டு போட்டது. ஆனால் அவங்களுக்கு அந்த கருவாடு பிடிக்கலே எனக்கு இங்கே வழியாக நான் திருப்பி கேட்டேனாக்கா இந்த கருவாடு ஓகே இல்லைன்னு சொன்னால் அந்த காசுக்கு வேறு ஏதோ கருவாடையும் நெத்தலி கருவாடு அந்த டைம் உண்மையிலேயே வந்து விலை கூட இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா மீனே இல்லை. இப்போவே கருவாட்டை கேட்டால் சரியான விலையாக இருக்கும். நெத்தலி கரை நான் நண்டு கேட்டேன் நான் கிடைக்கிறேன். இப்போ நான் நல்ல பெரிய நெத்தலி கருவாடும் இல்லை கேட்க தலையோடைய இந்த விலை சொன்னேன் தலையை கழிச்சால் 1/4 கிலோ குறை
குறையும், தலையை நோண்டி விட்டால் 1/4 கிலோ குறையும். அப்போ அவங்களுக்கு வெயிட்டு 1 கிலோ அளவுக்கு கொடுக்கணும். அப்போ நாங்கள் வாங்க எவ்வளோ வாங்க 1/2 கிலோ 1.5 கிலோ வாங்கி போட்டு எல்லாம் நோண்டி போட்டு நிறுத்து பார்ப்போம். 1 கிலோ நிறுத்திட்டு மிச்சத்தை எடுத்து வைப்போம். அப்போ நாங்கள் வாங்குற விலைக்கு டபுள் இன்னும் கொஞ்சம் கூட தானே காசு போட்டோம். ஏன்னா தலையை நோண்டினதெல்லாம் கழிக்கணும் தான். இப்போ கடைகளில் நான் போய் கருவாடு வாங்கினால் அவங்க சொல்லுவாங்க 1 கிலோன்ற விலை சொல்லுவாங்க, தலை நோண்டினதும் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நிறுத்து பார்த்தா 3/4 கிலோ. ஆனால் சொல்லித்தான் தருவாங்க தலை நோண்டினபடியே 1/4 கிலோ கழுவு. ஆனால் நாங்கள் 1 கிலோ வெயிட்டுன்ற கணக்கு தான் எடுப்போம். நானே இப்போ இதை உண்மையாக கதைக்க வந்தான்னு சொன்னால் அந்த உலக காலமும் சாமான்கள் வாங்கி ஏன் இப்பயுமே கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த லண்டன்லேருந்து அந்த அக்கா வந்து வாங்கி கொண்டு போயிருந்தவா உண்மையிலேயே வந்து மாசம் ஸ்டூலை பார்க்கணும் வாசமாக கிடக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறா. அப்படி மற்றது அவவும் அந்த அக்காவும் எல்லா சாமானும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அந்த கருவாடு இப்போ அந்த தொண்டன் அதை பிடிக்கல. இது வந்து இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்களா இருந்தா அவர் ஒன்று எடுக்கிறீங்கன்னா எப்படி தான் இருந்தாலும் உங்களோட இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற சொந்தக்காரருக்கு அதை வந்து காட்டுவீங்க. காட்டும் பொழுது அவங்க சொல்லுவாங்க ஒரு உதுந்து விலைக்கு வந்து ஓடி இங்கே 100 ரூபா அடி அடுப்ப வாங்கினது போன மாதம் 3 மாதமாக இருக்கும். 4 பேருக்கு காட்டுங்க, 4 பேரை காட்டுங்க. ஏன்னா நாங்கள் வந்து வீடியோ பப்ளிக்கில் போடுறோம். ஒரு வீடியோவில் வந்து ஒவ்வொரு டைம் வந்து செய்யக்க அதை வந்து ஒரு ஆளோட காய்ச்சா மட்டும் காணும். அது என்ன சொல்லுங்க, ஒரு மனுஷரை வந்து தாழ்த்தி ஒரு குற்றம் மாதிரி கதைக்கிறதுக்குன்னு சொல்லி மனுஷர்களுடைய சுபாவமாக இருக்கிறது. அது வந்து என்ன சொல்கிறது, இப்போ உண்மையிலேயே வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெண்பாக வந்து கதைக்கும். இங்கே இருக்கிறவர்கள் ஒரு சில பேர் வந்து அப்படியோ அது வந்து அவங்களும் வந்து தெரியாமல் கதைக்கிறாங்க. இப்போ அதுக்கு தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொன்னது. போன மாதத்துக்கு முதல் மாதம் போனால் அது வந்து 100 ரூபா, இந்த மாதம் போது 800 ரூபா சூட. ரெண்டேக்க ஒவ்வொன்றுமே விலை கூடிக்கொண்டிருக்கும். சூட கருவாட 100 ரூபா இல்ல மீன் சூடா மீன் அவங்க விளக்கம் இல்ல சூடா மீன் கதையை சொல்றேன். சூடா மீன் 150 ரூபாய்க்கு இந்த மாசம் 800 ரூபா. 800 ரூபாய்க்கும் சூடா இல்ல. அப்படி போய்க்க அப்ப போன மாசம் அப்படி நடந்த கதையில வந்து கதைப்பாங்க. அப்ப இன்னொன்று சொல்லணும் வேண்டாம், கட்டா கருவாடு தீயா பெற கருவாடுக்கு என்ன வித்தியாசம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சிலர் கேட்கினோம். என்னென்னு சொன்னால் கட்டா கருவாடு என்றால் என்ன, உப்பு அடிச்சிருப்பாங்க என்ன, அது விலை குறையும். உண்மையில அது விலை குறையும். யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக இருக்குது. இங்கேயும் சில டைமில் இங்கேயும் போடுவாங்க. ஆனால் கூடுதலாக யாழ்ப்பாண டவுனுக்கு அது விற்பாங்க கட்டா கருவாடு. அது ஆனால் தீயா பெற கருவாடுன்றது என்னன்ற விளக்கம் கொடுங்க. நீங்கள் இருக்கா தீயா பெற கருவாடுன்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போ எங்கள் இப்போ கருவாடு என்ற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அதாவது நாங்கள் இங்கே திருவண்ணாமலை ரோட்லேருந்து போய் இந்த இடம் அந்த கிண்ணியா சைட்டுக்கு நான் போனோம்னு சொன்னால் அந்த அவடத்தில் நிறைய கருவாடை வந்து வாங்கலாம். இல்லையண்டில்ல ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா காசை கொண்டு வந்தால் எங்களுக்கு தேவையான கருவாடு, போத்தல் கருவாடு, மேஸ் கருவாடு, அது எல்லாத்தையும் வந்து வாங்கி கொண்டு போகலாம். ஆனால் இங்கே நாங்கள் வந்து 35,000 ரூபா காசை கொண்டு வந்து ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா வாங்கி கொண்டு வந்தால் தான் ஒரு கிலோ கணக்கில் ஒரு பேக்கில் வந்து பேக்கண்ட ஒரு 1.5 கிலோ அப்படி தான் பெறும். அப்படியான கருவாட்டை தான் வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சொல்றது விளங்குது, நான் சொல்றேன் எனக்கு விளங்குது. அதாவது வந்து கருவாட்டு வந்து நம்மளுக்கு அந்த விலை காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கருவாடோட வந்து ஒரு ஃபுல்லாக மனுஷன் மினக்கடை போடும். அதை வந்து பதமாக எடுத்து வெட்டி காய வச்சு அதை வந்து சரியான பதத்தில் வந்து எடுப்பாங்க. அப்போ இதையும் வந்து நான் சொல்கிறேன், இப்போ இதையும் கட்டா கருவாடு விளங்கியல என்ன விளங்கியல இப்போ வேருக்கு விளங்கியல என்னன்னு சொன்னால் தீயா பேரைக்கும் கட்டா கருவாடுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லினா, கட்டா பெரிய மீன் தான் எடுப்பாங்க. கருவாட்டுக்கு கட்டா கருவாட்டுக்கு எடுப்பாங்க பெரிய மீன், தீயா பேரைக்கு எடுப்பாங்க. அதே கட்டா மீன் சின்ன மீன் எடுப்பாங்க, உப்பு நிறைய போடுவாங்க. அது சரி, நான் சொல்லி கொண்டு வந்த விஷயம் சரி, அது விளங்காம சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அப்போ உப்பு நிறைய போடுவாங்க, சின்ன கருவாடு எடுப்பாங்க, உப்பு நிறைய எடுப்பாங்க, உப்பே வெயிட்டு நிற்கும். அப்போ உப்பு கருவாடு பொருளினாக விரும்பி வாங்குறது இல்லைண்டா அதுக்கு நிறைய டைம் மினக்கடணும். 2, 3, 4 தண்ணி எல்லாம் சுடு தண்ணி ஊற்றி எல்லாம் தான். இதே தீயா பேரையாண்டா உப்பு பெருசளவுக்கு உப்பு பட்டும் படாமல் தான் போடுவாங்க. அது கூடுதலாக பத்தியத்துக்கண்டு எடுப்பாங்க. அந்த கருவாட்டுக்கு தான் சொல்ல வந்தோம். அந்த கருவாடோட வந்து சரியா மினக்கடை வேணும். இப்போ ஒரு குழந்தை பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்ப்போமோ அதே மாதிரி தான் அந்த கருவாட்டை வந்து நான் செய்யக்க அப்படி கண்ணூடாக பார்த்து கொண்டுட்டேன். அதை எடுத்து முள்ள நடுவால் வெட்டி அவிச்சு அந்த அப்படியான இதில் கதை தான் போட்டு எடுப்பாங்க. அந்த கருவாடை அதை பதமாக எடுப்பாங்க. அது வந்து என்னன்னு சொல்ற ஒரு சட்டியில ஊற்றி பாலப்பத்துக்கெல்லாம் பிஞ்சுவா எடுப்பாங்க. சரியா மினக்கடை என்ன செய்யணும்னா ஒரு வீடியோவில் அவங்களுக்கு 2 கருவாடையும் கடற்கரை நாங்கள் போயிட்டு இந்த கடைக்கு போயிட்டு கருவாடை கடைக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த கருவாட்டோட வித்தியாசத்தை காட்டுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை. கிண்ணியாயில் போய் கருவாடு வாங்கியிருக்கலாம், என்ன கட்டா கருவாடுன்றது வாங்கியிருக்கலாம். இங்கேயும் வந்து கட்டா கருவாடு
திவ்யா பேர் என்று சொல்ல போனால் 2 மொண்டா பேரும் ஒரே மாதிரி பேர். ஆனால் கிண்ணியால் வாங்கிக்க அந்த கையில் 1 கிலோ கருவாடு வந்து 1800 ரூபா வந்திருக்கும். அதே அளவு இஞ்சி 1 கிலோ வாங்கினது 25 ரூபா உண்டா. அதே கதையை தான் நம்ம கதைப்பினோம். 25,000 ரூபா ஓடி அவரை வீக்காட்டிட்டு உங்களே. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே வெளியில் இருந்து கூடுதலாக பத்தியத்துக்கு எல்லாமே வந்து இங்கே பருத்தித்துறை முனையில் தான் அந்த ஸ்பெஷலாக அந்த கருவாடு வந்து கிடைக்கும். அதை வந்து கூடுதலாக வாங்கியிருப்பீங்க. நாங்கள் கூட வாங்கிட்டு நான் தம்பியாக்கள் எல்லாம் வாங்கிட்டு நேரடியாக கூட்டிக்கொண்டு வாங்கிட்டு வீடியோ போட்டிருப்போம். 48,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா பேக்குக்குள்ள வட்டி படுத்துண்டா அப்படியே அதில் கருவாயெல்லாம் போட்டு பேக் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி. இப்போ இதை வந்து நான் திரும்ப சொல்கிறேன்னா மனுஷர் புரியாமல் வந்து கதைச்சு கொள்றது. அதே கட்டா கருவாடு கிண்ணியால் வந்து 1800 ரூபாண்டா இதே உப்பு கருவாடு. ஐயோ அது வந்து அதை பற்றிலாம் கதைக்காயும் கட்டா பற்றி தான் கதைக்கணும். அங்கே கட்ட 1800 ரூபாண்டா இங்கே 20,000 உண்டு. அப்படி நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னா இதில் வீடியோவில் அவங்களுக்கு வித்தியாசம் காட்டும். அப்போ தான் ஒரு சிலருக்கு விளங்கு. இப்போ சொன்னால் கூட விளங்காது. அப்போ அவங்க கருவாடு போடுறவங்க அந்த கருவாடுன விளக்கங்கள் உங்களுக்கு தருவாங்க, பார்த்து கொள்ளுங்க. இப்போ இந்த கருவாடு ஏன் விலை குறைவோ அந்த கருவாடு ஏன் விலை கூட ஒரே கட்டா மீன் தான் செய்வாங்க. ஆனால் அதில் ஏன் அந்த வினக்குறது மற்றது அது அவ்வளோ ஒரு டேஸ்ட். இந்த உப்பு கருவாடை விட அது ஒரு சும்மா சுட்டு சாப்பிட்டு அப்படி ஒரு சுடவே பக்கத்து வீடெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளோ ஒரு வாசனை வந்து போட்டா சும்மா சுவிஸ் கேண்டோஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, கறி சும்மா அப்படி ஒரு ரதமாக இருக்கும். அதோட கூட இந்த முள்ளை தருவாங்களே, இந்த கருவாட்டை முள்ளா கத்திரிக்காய் கறிக்கோ இல்லாட்டி மரவள்ளிக்கெல்லாம் கறிக்கோ போட்டு சமைச்சாலே அந்த கறி ஒரு வாசமாக இருக்கும். அப்படி வேற லெவலில் இருக்கும். இதுதான் அந்த உண்மையானதுக்குரிய. அதில் கட்டா கருவாடுல அந்த நாங்கள் விலை கூடின கருவாடு அதில் இந்த கருப்பு கருவாடும் இருக்குது, வெள்ளை கருவாடும் இருக்குது. அதுலேயும் ஒவ்வொரு விலையும். சரி இப்போ கதைச்சி கொண்டீங்க ஃபோனு இடையில ஃபோன் டக்குன ஹீட் ஆகி டப்பனை நிற்கிது. நான் விறகு நான் ஸ்டோரேஜ் எதுவும் புல்லாக இருக்குது, அதை அழிச்சு விடுங்க. இல்லை அழிச்சிடுங்க ஏதோ திடீர்னு அப்படி நின்றுடுங்க அழைச்சி கொண்டிருக்கேன். ஃபோனுக்கு எப்படி கீழே மாறி மாறி காய்ச்சி கொண்டே இருக்கணும். அப்போ சரி இப்போ கருவாட்டுன்ற விதங்கள் சொல்லியிருக்கேன். நான் ஒரு வீடியோவில் பதிவு செய்வேன் இந்த கருவாட்டுன்ற வித்தியாசங்கள். இப்போ என்ன விலைகள் போகுதுன்றதை இப்போ பார்க்குறவங்க பார்த்தா அவங்களுக்கு பார்க்க அதை விளங்கி கொள்ள. நான் இந்த முறை என்ன விலை போடுறோம் இப்போ 2 மாதத்துக்கு அவங்களே நேரடியாக கருவாடு விற்கிறவங்களே நேரடியாக கேட்க போய்க்கல தெரியும். என்ன இப்போ ஒரு சிலர் அதை யோசிக்கிறாங்க, என்னடா இவ்வளோ விலை வருமோ அப்படி இப்படி யோசிக்கலாம். இப்போ நான் போய் விலையை கேட்டுப்போட்டு அங்கேயே வச்சு ஃபோன் எடுத்து சொல்லிக்கல. அவங்க பிறகு இப்படி சொல்லுங்க, எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னடா நான் இதை கூட வச்சு சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். அந்தளவு தூரத்துக்கு பெரிய அளவுக்கு நான் ஆசைப்படுறதும் இல்லை, போகிறதும் இல்லை. இப்போ கருவாடு இந்த விலையண்டா அதுண்ட டபுளாக வச்சு நான் கருவாடு இன்றைக்கு சொல்லுவேன். இந்த சாப்பாட்டு ஜாமான் விதத்தில் நாங்கள் லாபத்தை கூட வச்சு தன்றோம்னா அது எங்களுக்கு தான் கூட. அதை நாங்கள் எவ்வளோத்தை கூட வாங்குகிறோமோ அது அவ்வளோக்கு மேலே செலவழிப்போம். இப்போ எங்கள்கிட்ட வந்து இப்போ நீங்கள் என்ன பொருளாக இருந்தாலுமே இப்போ என்ன சாப்பாடு உங்களுக்கு வந்து தேவை, என்ன சாமானாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களோட தொடர்பு கொள்ளும். மற்றது இப்போ ஏற்றுமதி அதை பார்சல் அனுப்புறதுலாம் ஓரளவுக்கு ரேட்டு ஓகேயாக வந்துட்டுது. நல்லா குறைஞ்சிட்டு பழைய விலையில் இல்லைங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஓகேயாக இருக்குது. அதுவும் அனுப்பி கொள்ளலாம். பார்சல் வேணுமென்னு சொன்னாலும் அனுப்பி கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும் இங்கே இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இங்கே போய்க்கில் எதுவும் பொருட்கள் வேணுமென்று சொன்னால் எனக்கு ஒரு 5-6 நாளைக்கு ஒரு கிழமைக்கு முன்னே சொன்னீங்கன்னு சொன்னால் ஓகேயா இருக்கும். ஏன்னா நிறைய பொருட்கள் சொல்லிக்கல நான் ஒவ்வொன்றையும் அரேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். அவசரப்பட்டு சொல்லிக்க நாங்களும் கூட கொடுத்தும் வாங்க வேண்டிய கட்டம் பாருங்க. உடனே எல்லாத்தையும் செய்ய டக்குன வெளியில் வாங்குறது. இப்போ நான் செய்கிறத விட வெளியில் வாங்குகிற ஒரு சில சாமான்களும் இருக்குது. என்ன எல்லாமே நான் எந்த தயார் இல்லை. கருவாடு கூட நான் தயாரிக்கிறது இல்லை தானே, வெளியில் தானே வாங்குவேன். அப்போ அப்படியா இருக்கணும். ஒரு சில சாமான் கூட வெளியில் வாங்கக்கூடிய சாமான்களும் சொல்லுவீங்க. அப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி தண்டணுமென்று சொல்லி ஒரு கிழமைக்கு முன்னமே அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் செய்து கொள்ளலாம். அப்போ என்னோட நேரவே கதைச்சு என்னென்ன விலை போகுது சார் மீ இது என்ன விலை அது விலை எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேன்றா மாத்திரம் ஓடுறது தாங்கும். நான் உங்களை சொல்ல விளாங்கமே நீங்கள் 4 இடத்துல விசாரிப்பீங்களா எப்படியாவது விசாரிக்காம. இப்போ நாங்கள் வந்து உங்கள் இந்த இயற்கையாக செய்கிற மாதிரி தான் அதாவது வந்து ஒவ்வொன்றையுமே வந்து செய்கிறதாக இருக்கிறோம். அதுக்கு நிறைய பிளான் இருக்குது. என்ன பாரம்பரியமான உணவுகள் எப்படி செய்து கொடுக்குறன்றத வந்து அது வந்து பாரம்பரியமாகவே செய்கிறோன்னு சொன்னால் அதுக்குரிய தூள் ஐட்டமே வந்து நிறைய கோப்பி தூளில் இருந்து நாங்கள் போகிற டீ அதை ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம். டீயிலே வந்து பல வகையான டீ தூள் வந்து செஞ்சு தருவோம். அது உங்களுக்கு தேவையாக இருந்துன்னு சொன்னால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து மருத்துவ தேவை கூடியிருக்கும். இஞ்சி தூள் அப்படி நான் செய்யக்க பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து வித்தியாசமான முறையில் சருமையாக ரெடி பண்ணி இருக்குது. அந்த கிச்சன் வந்து ஓப்பன் பண்ணும் பொழுது அங்கே வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னு சொல்கிறது, அது மருத்துவத்தோடு சம்மந்தப்பட்டது. மற்றது வந்து வயசு போனாக்களுக்கு வந்து முக்கியமாகவே வந்து தேவையாக இருக்கும் என்ற ஒரு இதுதான்.
அதாவது என்னென்னு சொல்கிறது, எங்களோட அந்த கனடாவில் இருக்கிற டாக்டர் கூடி எங்களோட வந்து ஆயுர்வேத டாக்டர் கூடி எப்படி என்னென்ன மாதிரி வந்து சாப்பிட வேணும், போக வேணும், எந்த அந்த என்னென்னு சொல்கிறது, நான் எங்களோட உடம்புக்கு மருந்து எடுக்காத வரைக்கும் நாங்கள் எங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தவா. அப்படி இருக்க அந்த வகையான உணவுகளை கூட நாங்கள் வந்து செய்து அதாச்சும் வந்து எல்லாமே வந்து நான் குடிக்கிற கோப்பி தூளில் இருந்து சுடுதண்ணிக்க போட்டுட்டு குடிக்கிற தூளில் இருந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணுவோம். அது வந்து நாங்கள் எங்களுக்கு குடிக்கிறோம்ல அது உங்களுக்கும் தருவோம். நீங்கள் வயசானாக்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது இன்னுமே வந்து ஒரு உடலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். என்ன வயசானாக்கள் தான் குடிக்கணும், இளமாக்களும் அதை பழக்கப்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வேறு நோயிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் எங்களை. அப்போ நாங்கள் எப்போவுமே ஆரோக்கியமான உணவுகள் எடுப்போமா இருந்தால் எங்களுக்கு நோய் எங்களுக்கு கிட்ட நெருங்காது. அது நாங்கள் செய்கிற விதத்திலேருந்து அதை பேக் பண்ணுறதுலேருந்து அதை கொடுக்குற விதங்கான உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். அது வந்து கூடுதலாக இங்கே முனைக்கில் கொட்டடிக்கிட்ட ஒரு ஐயா இருக்கிறார். என்ன இன்னும் அப்படி இளமையாக இருக்கிறீங்கன்ட்டு கேட்டேன். தன்னை இளமையாக வச்சிருக்கிற காரணம் வந்து எங்கே அந்த மாமைட் இதுதானா அந்த மாமைட் தானா வந்து தன்னை இளமையாக வச்சிருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லியிருந்தேன். இந்த மாமைட் தானா. அப்போ அவர்கிட்ட வீட்டை போயினான். அவர்கிட்ட வீட்டை அவர்கிட்ட கிச்சனுக்கு பார்த்தா கடவுளே என்ன 1 கிலோ விரும்புகிறோம் மாமைட் போத்தில் அந்த பெரிய போத்தில் அவர்கிட்ட விட்டு தான் கண்டேன் நான். மாமைட்டு கண்ட சாப்பாடை தம்பி நான் கடையில் வாங்கி சாப்பிட மாட்டேன். எல்லாமே வந்து அளவான சாப்பாடு எல்லாம் இந்த சும்மா கடையில் கொட்டிக்கிட்டிலாம் விற்பாங்க அப்படிலாம் சாப்பிட மாட்டேன். முந்தைய காலத்தில் அம்மா அப்பாவோட இருக்கேக்கு எனக்கு என்ன சாப்பாடு அதுதான் இப்போயுமே பின்பற்றுனா. 97 வயசு அவரை பார்த்து அப்படி சொல்லிடலாம். அது அப்பா அவங்கள்ட்ட வயசு மாதிரி இருக்கும். ஓ அப்படி இருக்குன்னா எங்களோட பெரியவண்ணாக்கு தான் தெரியுமா, எங்களோட அத்தானுக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்லுங்க, அந்த காலத்து சாப்பாடு சாப்பிட்டவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க தான் எவ்வளோ பேர் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் இப்போவுமே ஜங்காக தெரியுறாங்க. ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் எங்களோட சாப்பாடு ஐட்டம் சாப்பாட்டு வகை தான் உண்மையிலேயே வந்து பிழை. அதை நாங்கள் வந்து மாற்றுவமாக இருந்தால் எங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல அழகாக இருப்போம். நாங்கள் எவ்வளவு குயிக்காக செய்யணுமென்று எல்லா விஷயத்தையும் இயந்திரம் மாதிரி மிஷினோடு செயல்படுறோமோ அவ்வளவுமே எங்களோட உடம்புக்குள்ளே போகிக்கல அவ்வளவுமே என்ன சொல்லுங்க கெடுதலை தான் உண்டாக்குமே. அப்போ அப்படியா இருக்கேங்க. மற்றது சேர்மானங்கள் வாசனை திரவியங்கள் அப்படி இப்படி எல்லாம் சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த டேஸ்ட்டுகள் அந்த தூள்கள் எல்லாம் போட தேவையில்லை. முந்தையெல்லாம் மயனமோட்டு கொட்டுவாங்க பருப்புக்குள்ள தெரியும். இப்போ பார்த்தா ரசமசுவாக சேர்க்குறாங்க. உண்மையில நான் சேர்க்கிறதே இல்லை ரசமசு. ஏன்னு சொன்னால் அந்த ரசமசுவை கொட்டி தான் அவ்வளோ எங்கடா கை பக்குவத்தில் நாங்கள் சமைச்சிட்டோம் என்றால் அந்த ரசமசு அதுதான் நானும் விட்டுட்டு போயிடாம இருக்கிறேன். இதை போல சாப்பாடு செஞ்சு தர காரியம் இருக்கு இல்லைன்னா விட்டு போயிருப்பேன். ஆனால் ரசமசு சேர்க்கிற ஃபேமிலியும் இருக்கிற தெரியும். பேக்கெட்டு அவங்க பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த லோவியக்காண்ட கடை உண்டு. அவங்ககிட்ட கடையில் கிழமைக்கு கிழமை ஒவ்வொரு நாளுமே 2-3 நாளைக்கு ஒரு ரசமசு பேக்கெட்டு வந்து 2 தாங்க 3 கறிக்கு போகிறது தூள் மாதிரி வாங்கிட்டு போகிறது. ஏன்னா அதை கொட்டித்தான் அவங்க கறியை டேஸ்ட் பண்ணுறாங்க விலங்கிலேயே. ஆனால் அந்த ரசமசுவை நீங்கள் தவித்து போட்டு அதுலேயும் ஒரு கெமிக்கல் ஏதாவது சேர்த்து சின்ன பிள்ளைகளுக்கு நூடிஸுக்கு வருமல்லோ அதுவும் பாய்க்க கூடாது. நூடிஸ் அப்படி கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் முட்டையில் சுண்டி கொடுங்க, இல்லாட்டி மிரக்கறியில் போட்டு லைட்டாக எண்ணெயில் தண்டி போட்டு அதுக்குள்ள நூடிஸை போட்டு கொடுங்க. நூடிஸே பாவிக்க வேணாம்னு சொன்னாங்க. அப்படி அந்த துக்க வேறு தூள் எண்ணெயில் அதுகளெல்லாம் கனநாள் அப்படி 1 வருஷம் ஆகும், ஒரு 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே சேர்மானம் எல்லாம் இந்த டேஸ்ட்டை கொடுக்குறதுக்காக எல்லாமே சேர்த்து வைப்பாங்க. சரி, அப்போ அப்படி சொல்ல போனால் விஷயங்களை இதை வந்து சொல்லி கொள்ளணும் என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்கு இப்போ என்ன வேணும்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்குள்ளே யாராவது பொம்பளை பிள்ளைகள் இந்த ஐசிங் கேக் இருக்குல்ல, ஐசிங் கேக்கு இந்த பட்டர் கேக் யாருக்காட்டுக்கு மற்றது இந்த என்ன இப்போ வர்ற கேக் என்ன பேர் அது நாங்கள் பழகவே இல்லை. அது ஒருக்கத்தான் சொல்லி தந்தவா அந்த விப்பிங் க்ரீம் கேக்கா மெயினாக விப்பிங் க்ரீம் கேக்கு பட்டர் கேக்கு மற்றது வெட்டிங் கேக்குகளாக இருக்குன்னு பெரிய ரெஜிமோமில் செய்கிற கேக்கு யாராவது ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக அந்த வேலை உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமாண்டா கட்டாயமாக என்னோட தொடர்பு கொள்ளுங்க. அது என்னத்துக்கு எதுக்குன்றதை நான் பிறகு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் இப்போ பழகி போட்டு சம்டைம் அவங்க வீட்டில் வச்சு ஆர்டர் எடுத்து செய்யலாமல் இருக்கலாம், இல்லையென்று சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அந்த இடங்கள் வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். நான் அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் அதெல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் எனக்கு கட்டாயமாக தேவை. அது என்னத்துக்கு எதுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோல நான் அதை பதிவு நிறைவேற்றி கொண்டு அதை வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு என்னென்னு சொல்லி சொன்னா இப்போ எல்லாமே தெரிஞ்சவங்க, நான் அவங்களையும் சாம்பிளுக்கு அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அவங்களுக்கு ஓகேயா அது செய்கிறாங்களா சும்மா
வாயில் வந்த உடனே எனக்கு எல்லாம் தெரியுமான்னு சொல்லி போட்டு வந்துட்டு பிறகு மற்றவங்க கற்றுக் கொடுக்குற மாதிரி போகக்கூடாது என்ன அப்போ எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருக்கணுமென்று எதிர்பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் அப்போ அவங்க அப்படியானவங்க இந்த ஃபோன்லேயே இந்த ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி விடுறேன் ஓர்டராக இருக்கட்டும் எனக்கு இந்த பலகார ஓர்டராக இருக்கட்டும் சாமான் ஓர்டராக இருக்கட்டும் இந்த கேக்கு செய்ய தெரிஞ்ச பிள்ளைகள் வெட்டிங் கேக் பர்த்டே கேக்கு மற்றது விப்பிங் கிரீமில் செய்கிற கேக்கு அதைத்தான் கூடுதல் அந்த பர்த்டே கேக்கு எல்லாருமே விரும்புகிறாங்க அப்படி தெரிஞ்சவங்க இருந்தால் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்க நான் அதுக்கு பிறகு அவங்களோட நேரடியாக எல்லாத்தையும் கதைச்சு கொள்ளுவேன் சரி ஓகே கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க ஓகே இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம் என்ன இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கொண்டு வீடியோ முடிச்சு கொள்கிறோம் ஓகே பாய்.